நீர்வரத்து அதிகரிப்பால் வேகமாக நிரம்பும் மேட்டூர் அணை 118 அடியை தாண்டியது. முழு கொள்ளளவை எட்டுவதால் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள இந்திய வீரர் சுபான்ஷுவுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடல். விண்வெளி பயண அனுபவங்களை வியப்புடன் விவரித்தார் சுக்லா. ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரை பயணம் தொடர்பாக கட்சி நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. மதவாதத்திற்கு துணை போகும் துரோகிகளுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை என திட்டவட்டம். ராமதாஸ் தன்னை பற்றி கூறிய அனைத்தும் பொய் என அன்புமணி விளக்கம். 3 தீய சக்திகள் தனது தந்தையை ஆட்டுவிப்பதாக பரபரப்பு குற்றச்சாட்டு. கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என்பதில் என்ன தவறு? அதிமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் ஜி.கே. வாசன் கேள்வியால் வலுக்கும் சர்ச்சை. கூட்டணி நாகரிகம், அரசியல் நாகரிகம். எதற்காக எடப்பாடியார் பக்கத்தில் வச்சுக்கிட்டு கூட்டணியை ஃபிக்ஸ் பண்றார்? அதுக்கெல்லாம் எல்லாரும் புரிஞ்சுக்கிடுவாங்க தம்பி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு மேலும் 440 ரூபாய் சரிவு. ஒரு சவரன் 71,440 ரூபாய்க்கு விற்பனை. கூமாப்பட்டு இன்ஸ்டாகிராம் வீடியோ எதிரொலி. பிளவுகள் அணைத்து வர சுற்றுலா பயணிகளுக்கு தடை. தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு திட்டமிட்ட விமர்சனங்கள் வருவதாக ஜி.கே. மணி கவலை. தன்னை கொச்சைப்படுத்துவதை ஏற்க முடியவில்லை என்றும் வேதனை. மணி பற்றி எந்த வகையிலையும் நான் குறைச்சி பேசணுதுன்னு குறைச்சி மதிப்பிட்டதில்லை. எங்கள் ஐயா சத்தியத்தை மீறக்கூடாதுன்னு இருந்தார். எவ்வளோலாம் அவர்கிட்ட சண்டை போட்டு மத்திய அமைச்சராக முயற்சி எடுத்தோம். தொடர்ந்து அவரை முதலமைச்சராக்கிறதுக்கு நாங்களாம் முயற்சி பண்ணுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிற நிலையில் இப்போ நாங்கள் போய் மாறுபட்டால் சிந்திப்போம் செய்வோம். சிறுவன் கடத்தல் வழக்கில் முன்ஜாமீன் மறுக்கப்பட்டதால் ஜெகன்மூர்த்தி தலைமறைவு. ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. கொடைக்கானலில் வார விடுமுறையொட்டி கூட்டம் அலைமோதல். தரைப்பகுதியை உரசி செல்லும் பனிமூட்டத்தை கண்டு சுற்றுலா பயணிகள் உற்சாகம். வால்பாறை சட்டப்பேரவை தொகுதி காலியானதாக அறிவிப்பு. இடைத்தேர்தலுக்கு வாய்ப்பில்லை என தகவல். தூத்துக்குடியில் இருந்து இலங்கைக்கு படகில் கடத்த முயன்ற 2000 கிலோ பீடி இலைகள் பறிமுதல். ஃபைபர் படகு பறிமுதல். தப்பி ஓடிய கடத்தல் கும்பலுக்கு போலீஸ் வலை. விவசாயிகள் பயன்படுத்தும் நிலத்தடி நீருக்கு வரி விதிப்பு என்ற தகவலில் உண்மை இல்லை. விவசாயிகளிடம் வீண் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம் என ஒன்றிய அரசு வேண்டுகோள். கேரளாவில் முதியவரை கொன்று தமிழக எல்லைக்கு எடுத்து வந்து புதைப்பு. ஒருவரை பிடித்து 2 மாநில போலீசாரும் தீவிர விசாரணை. இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தகத்தை உறுதி செய்ய முடியாது என ட்ரம்ப் அறிவிப்பு. பாகிஸ்தான் உடனான போரை தாமே நிறுத்தியதாக 18வது முறையாக பேச்சு. அமெரிக்காவில் ஓட்டுநர் இல்லாமல் கார்களை வீட்டு வாசலுக்கே டெலிவரி செய்யும் டெஸ்லா முதற்கட்டமாக டெக்சாஸ் மாகாணத்தில் சேவையை தொடங்கியது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 118 அடியை நெருங்கியுள்ளதால் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவின் கபினி மற்றும் கேஆர்எஸ் அணைகளில் இருந்து திறந்துவிடப்படும் உபரி நீரின் வரத்து அதிகரித்துள்ளதால் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து தொடர்ந்து வினாடிக்கு 78,000 கன அடியாக உள்ளது. காவிரி நீர்வரத்து அதிகரிப்பால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. கடந்த 4 நாட்களில் மட்டும் அணையின் நீர்மட்டம் 5 அடி உயர்ந்துள்ளது.
தற்போது அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 73,452 கன அடியில் இருந்து 80,984 கன அடியாக உயர்ந்துள்ள நிலையில் நீர்மட்டம் 118 அடியாக உயர்ந்துள்ளது. 120 அடி உயர மேட்டூர் அணை விரைவில் நிரம்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதையடுத்து 16 கண் மதகு வழியாக வினாடிக்கு 50,000 முதல் 75,000 கன அடி வரை உபரி நீரை வெளியேற்ற வாய்ப்புள்ளதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் காவிரி கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறும் மேய்ச்சலுக்கு மாடுகளை விட வேண்டாம் என்றும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஜூலை 4ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் நாளை ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களிடையே மதவாத பிரிவினையை உருவாக்க நினைப்பவர்களுக்கும் அவர்களுக்கு துணை போகிற துரோகிகளுக்கும் தமிழ்நாட்டில் இடமில்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் அரசின் திட்டங்கள் அனைவருக்கும் சென்று சேர்கிறதா என்பதை அறிந்து கொள்ளும் வகையில் மாவட்டந்தோறும் ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொள்ள சென்றபோது கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் காட்டிய அன்பு குறித்தும் அவர் நினைவு கூர்ந்தார். நேர்மையான விமர்சனங்களை கவனித்து சரிபடுத்த தேவையான செயல்களை மேற்கொள்வதே தனது வழக்கம் என்றும், காழ்ப்புணர்வு காரணமாக விமர்சனம் என்ற பெயரில் முன்வைக்கப்படும் அவதூறுகளை புறந்தள்ளி விடுவது தனது பழக்கம் என்றும் அவர் கூறியுள்ளார். கட்சியினர் கருத்துக்களை கேட்பதற்காக நடத்தப்படும் 1-to-1 சந்திப்புகள் குறித்து குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், இந்த சந்திப்பு குறித்து எதிரிகள் உண்மைக்கு புறம்பான அவதூறுகளை பரப்புவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். அண்ணா காலம் தொடங்கி தற்போது வரை 75 ஆண்டுகளாக திமுக உயிர்ப்புடன் வாழ்வதாகவும் 7வது முறையாக திமுக ஆட்சி அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். தொண்டர்களுடனான உறவுதான் திமுகவின் பலம் என்றும், இதை சீரழிக்க தலைகீழாக நின்று தண்ணீர் குடித்தாலும் நடக்காது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டு மக்களிடையே மதவாத பிரிவினையை உருவாக்க நினைப்பவர்களுக்கும் அவர்களுக்கு துணை போகிற துரோகிகளுக்கும் தமிழ்நாட்டில் இடமில்லை என்பதை மக்கள் உறுதி செய்யும் வகையிலேயே ஓரணியில் தமிழ்நாடு இயக்கம் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். 2026இல் மீண்டும் திமுக ஆட்சி அமைப்பதில் முனைப்புடன் செயலாற்ற வேண்டும் என்றும் தொண்டர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் பேசி வருவது அத்தனையும் பொய் என்று அன்புமணி கூறியுள்ளார். தனது தந்தை கூறித்தான் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததாகவும் அவர் விளக்கமளித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற பாமகவின் சமூக ஊடக பேரவை கலந்தாய்வு கூட்டத்தில் கட்சியின் தலைவர் அன்புமணி 2 மாதங்களாக மிகுந்த மன உளைச்சலில் உள்ளதாக குறிப்பிட்டார். பெற்ற மகனையும் மருமகளையும் பொதுவெளியில் யாராவது விமர்சனம் செய்வார்களா என கேள்வி எழுப்பிய அவர், உங்கள் மனைவியை யாராவது திட்டினால் உங்களுக்கு கோபம் வராதா என்றும் வினவினார். வீட்டுக்கு வந்த மருமகளை பொதுவெளியில் யாராவது விமர்சனம் செய்வார்களா என்றும் கேள்வி எழுப்பிய அவர், ராமதாஸாக இருந்தால் அப்படி பேசியிருக்க மாட்டார் என்றும் குறிப்பிட்டார். கடந்த 5 ஆண்டுகளாக தனது தந்தை ராமதாஸாகவே இல்லை என தெரிவித்தார். வயது முதிர்வின் காரணமாக ராமதாஸ் ஒரு குழந்தை போல மாறிவிட்டதால் சமூக ஊடகங்களில் அவரை யாரும் விமர்சனம் செய்ய வேண்டாம் என ஒரு மகனாகவும் மருத்துவராகவும் கேட்டுக்கொள்வதாக அன்புமணி குறிப்பிட்டார். செய்தியாளர்கள் சந்திப்பில் ராமதாஸ் பேசுவது அத்தனையும் பொய் என குற்றம் சாட்டியுள்ள அன்புமணி, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ராமதாஸ் கூறிதான் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததாகவும் கூறியுள்ளார். விசிகவிற்கும் காங்கிரசுக்கும் ராமதாஸ் மீது திடீர் பாசம் ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். 12 ஆண்டுகளுக்கு முன்பே பாமக தலைவராக இருக்குமாறு தன்னை ராமதாஸ் அறிவுறுத்தியதாக கூறியுள்ள அன்புமணி, தற்போது ராமதாஸை சுற்றி 3 தீய சக்திகள் இருப்பதாகவும் விமர்சித்துள்ளார். குற்றச் செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு ராமதாஸ் கட்சி பொறுப்பு வழங்கி வருவதாகவும் அவரது சிந்தனையில் இது நடைபெறவில்லை என்றும் அன்புமணி தெரிவித்துள்ளார். பாமகவில் பயிர் எது களை எது என தற்போதே தனக்கு தெரியவந்ததாகவும் அவர் பேசியுள்ளார். பாமக நிறுவனருக்கு கட்சியில் உச்சபட்ச அதிகாரம் இல்லை என்றும் 99% கட்சியினர் தங்கள் பக்கமே உள்ளதாகவும் அன்புமணி கூறியுள்ளார். மாமனார் மாமியாருக்கு மரியாதை கொடுத்தால் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி தெரிவித்துள்ளார். பண்ருட்டி அருகே திருமண விழா ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
இது அட்வைஸ் இல்லை, நான் வாழ்க்கை கடைபிடித்த ஒரு விஷயத்தை தான் சொல்ல போறேன். நான் மருத்துவர் அன்புமணி அவர்களும் நாங்கள் 2 பேருமே குடும்பத்தை கவனிக்கணும் அப்படின்னா முதல்ல கவனிப்பது எங்களுடைய மாமியார் மாமனாரை தான் முதல்ல கவனிக்கணும். அவராக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் ஒரு குடும்பத்தில் அதை தான் செய்யணும். நாம் நம் தாய் தந்தையரை கவனிப்போம், அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. அதே போல நம்முடைய மாமியார் மாமனாரை கவனித்து அவர்களுக்கு நாம் மரியாதை செய்ய வேண்டும். அப்படி செய்தோம் என்றாலே அது குடும்பத்தில் எந்த ஒரு நிகழ்ச்சியாகவும் அது மகிழ்ச்சிகரமாக அமைந்துவிடும். நம் குடும்பத்திற்கு முன்னுரிமை, நம்முடைய இனத்துக்கு முன்னுரிமை, நம்முடைய சொந்தங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து எல்லாவற்றையும் அரவணைத்து வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு மருத்துவர் ஐயாவை வணங்கி. சிறுவன் கடத்தல் வழக்கில் பூவை ஜெகன்மூர்த்தியின் முன்ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் அதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அவர் மேல்முறையீடு செய்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் தேனியைச் சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்ட விவகாரத்தில் அவரது தம்பி கடத்தப்பட்டதாக புரட்சி பாரதம் கட்சித் தலைவரும் எம்எல்ஏவுமான ஜெகன்மூர்த்தி உள்ளிட்டோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இவ்வழக்கில் ஜெகன்மூர்த்தி தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் கடத்தல் வழக்கில் ஜெகன்மூர்த்திக்கு தொடர்பு இருப்பது ஆவணங்கள் மற்றும் சிசிடிவி காட்சிகள் மூலம் உறுதியாகியிருப்பதாக தீர்ப்பில் கூறியுள்ளார். குற்றத்தில் ஜெகன்மூர்த்தி நேரடியாகவே ஈடுபட்டுள்ளார் என்று குறிப்பிட்டுள்ள நீதிபதி அவரை கைது செய்து காவலில் விசாரிக்க வேண்டியது அவசியம் என்றும் கூறியுள்ளார். இதையடுத்து எந்த நேரத்திலும் ஜெகன்மூர்த்தி கைது செய்யப்படலாம் என கருதப்பட்ட நிலையில் அவர் தலைமறைவாகியுள்ளார். தனது செல்போனை அணைத்து வைத்துவிட்டு தலைமறைவாகியுள்ள ஜெகன்மூர்த்தியை கைது செய்வதற்காக போலீசாரின் தேடுதல் வேட்டையும் தீவிரமடைந்துள்ளது. அன்புமணிக்கு எதிராக தாம் செயல்படவில்லை என்று பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி விளக்கமளித்துள்ளார். தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இப்படி பொறுப்பாளர்களை மாற்றுவது மீண்டும் போடுவது என்பது கட்சி வளர்ச்சிக்கு ஏற்றதல்ல. இது ஒரு நல்ல தீர்வாக அமையாது. ஒன்றுபடணும், பொறுப்பாளர்லாம் உற்சாகப்படுத்தணும், ஊக்கப்படுத்தணும், பழைய நிலைமைக்கு வரணுங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட விருப்ப ஆசை. அன்புமணி பற்றி எந்த வகையிலையும் நான் குறைச்சி பேசுனதில் குறைச்சி மதிப்பிட்டதில்லை. எங்கள் ஐயா சத்தியத்தை மீறக்கூடாதுன்னு இருந்தார். எவ்வளோலாம் அவர்கிட்ட சண்டை போட்டு மத்திய அமைச்சராக முயற்சி எடுத்தோம். தொடர்ந்து அவர் முதலமைச்சராகிறதுக்கு நாங்களாம் முயற்சி பண்ணுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிற நிலையில் இப்போ நாங்கள் போய் மாறுபட்டால் சிந்திப்போம், செய்வோம். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு குட்டியாக அடைக்கலம் புகுந்து ரயில்வே பாதுகாப்பு படை போலீசாருக்கு உதவியாக டைகர் என்ற தெருநாய் செய்த சாகசங்களை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திருடன் என நினைத்து ஒரு போலீஸ்காரரையே விடிய விடிய நகர விடாமல் உட்கார வைத்த மலபார் போலீஸ் பட காட்சியை விஞ்சி இருக்கிறது சென்னை சென்ட்ரலில் நடந்த நிகழ்வு ஒன்று. ஆம், போலீசிடம் மாட்டிக்கொண்ட திருடன் தப்ப முயன்றபோது விரட்டி பிடித்து காவலரிடம் ஒப்படைத்துள்ளது தெருநாய் ஒன்று. கொரோனா காலகட்டத்தில் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் குட்டியாக வந்து சேர்ந்த தெருநாய்தான் இந்த டைகர். பிற நாய்களைப் போல அல்லாமல் ரயில் நிலைய காவல் நிலையத்தை சுற்றி வந்துள்ளது. போலீசாரின் வழக்கமான ரோந்து பணிகளை உற்று கவனித்ததோடு சந்தேகத்திற்கு இடமானவர்களிடம் போலீசார் அணுகும் முறைகளை கவனித்து பயிற்சி பெற்ற நாய்களுக்கு ஈடான திறன்களை பெற்றுள்ளது. இதன் காரணமாகவே சென்ட்ரல் ரயில் நிலைய பாதுகாப்பில் உள்ள ரயில்வே பாதுகாப்பு படை போலீசாரால் டைகர் என்று அழைக்கப்படுகிறது. அண்மையில் கொள்ளையன் ஒருவனை சந்தேகத்தின் அடிப்படையில் காவலர் ஒருவர் பிடித்து விசாரித்தபோது அவர் காவலரிடமிருந்து தப்பி ஓடியுள்ளார். இவை அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருந்த டைகர் துரத்திச் சென்று திருடனை கவ்வி பிடித்துள்ளது. காவலருக்கு உதவியது மட்டுமின்றி அவர் இல்லாத இடத்தில் காவலராகவும் டைகர் செயல்பட்டுள்ளதாக ரயில்வே போலீசார் கூறுகின்றனர். சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் தூங்கிக் கொண்டிருந்த பயணியிடமிருந்து செல்போன் திருடிக் கொண்டு தப்ப முயன்ற திருடனை துரத்தி பிடித்த டைகர் ரயில்வே போலீசார் வரும் வரை நகர விடாமல் அங்கேயே நிறுத்தி கைது செய்ய உதவியுள்ளது. இது மட்டுமின்றி ரயில்களில் தொங்கியபடி பயணிப்பவர்களை உள்ளே செல்ல வைக்க ரயிலை துரத்தியவாறு ஓடி அறிவுறுத்தும் பணியையும் செய்வதாக போலீசார் கூறுகின்றனர். மொத்தத்தில் ரயில்வே பாதுகாப்பு படையின் ஒரு அங்கமாகவே செயல்படும் டைகருக்கு முறையான பயிற்சி அளித்தால் அதன் பங்களிப்பு இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. சென்னையில் ஆபரண தங்கம் விலை இன்றும் சவரனுக்கு 440 ரூபாய் குறைந்துள்ளது.
தொடர்ந்து உயர்ந்து வந்த தங்கத்தின் விலை இந்த வார தொடக்கத்திலிருந்து குறைந்து வருகிறது. 22 கேரட் தங்கத்தின் விலை நேற்று சவரனுக்கு 680 ரூபாய் குறைந்து 71,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் சென்னையில் இன்றும் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 440 ரூபாய் சரிந்துள்ளது. இதையடுத்து ஒரு சவரன் 71,440 ரூபாய்க்கும் கிராம் 8,930 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. திங்கட்கிழமை முதல் இன்று வரை 6 நாட்களில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2,440 ரூபாய் குறைந்துள்ளது. வெள்ளி விலை இன்று கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 119 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது. கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என விரும்புவதில் என்ன தவறு என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் கேள்வி எழுப்பியுள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அனைத்து கட்சிகளுக்கும் கூட்டணி ஆட்சி ஏன் அமையக்கூடாது என்ற எண்ணம் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அதுதான் கூட்டணி நாகரிகம், அரசியல் நாகரிகம். எதற்காக எடப்பாடியார் பக்கத்தில் வச்சுக்கிட்டு கூட்டணியை ஃபிக்ஸ் பண்ணுறார்? அதுக்கெல்லாம் எல்லாரும் புரிஞ்சுக்கிடுவாங்க தம்பி. பத்திரிகையும் புரிஞ்சுக்குவாங்க, பேப்பரும் புரிஞ்சுக்கிடுவாங்க. அதுக்கெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம். நான் தான் தமாக தலைவர்னு என் பேரை நான் சொல்லிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் தான் தமாக தலைவர்னு தமிழகத்தில் மூலை முடுக்கெல்லாம் தெரியும். அதுபோல் அதிமுகவினுடைய வருங்கால முதல்வர் யார் என்று எல்லோருக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். முதல்ல கூட்டணி 100% வெற்றி பெற வேண்டும். அதற்கு உழைப்பு. அதன் அடிப்படையிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கும். அதை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். அதில் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி என்றைக்குமே கூட்டணிகளிலே ஒன்றிணைக்கும் கட்சியாகவே இருந்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய பலன் எங்களுடைய பலத்திற்கு ஏற்றவாறு எங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். கூட்டணி கட்சிகளும் அதை நினைவில் வைத்துக் கொள்வார்கள் என்று நான் நினைக்கிறேன். இல்லை, நான் சொல்றேன், வெல்ல வேண்டும், 100% வெல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதுதான் என்னுடைய குறிக்கோளாக இருக்கணும். என் குறிக்கோள் அதான் இருக்க முடியும். அதற்கு பிறகுதான் மற்றதெல்லாம். சார், நான் தான் சொல்லிட்டேன் சார், தமிழ்நாட்டில் எதிர்கட்சி, ஆளுங்கட்சி, எல்லா கட்சி கேடர்ஸும் ஏன் நினைக்கக்கூடாது, அது என்ன தப்புன்னு சொல்லிட்டேனே. அதை தாண்டி தானே இதெல்லாம் இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். நான் கூட்டணி வெல்ல வேண்டும் என்று நினைப்பேன். அதுதான் கூட்டணி தர்மம்னா நான் சொல்றது தான் கரெக்ட். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே 50 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட 2 மேம்பாலங்கள் மிகவும் வலுவிழந்து எந்த நேரத்திலும் இடிந்து விழும் நிலையில் உள்ளன. சிதலமடைந்த இந்த 2 மேம்பாலங்களை இடித்துவிட்டு புதிய பாலங்களை கட்டித்தர வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூரை அடுத்துள்ள சி மெய்யூர் என்ற இடத்தில் அமைந்துள்ள இந்த மேம்பாலங்கள் 50 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டவை. தென்பெண்ணை ஆற்றின் தென்கரையோரம் அமைந்துள்ள சி மெய்யூர் கிராமத்தின் எல்லையில் தென்பெண்ணை ஆற்றில் இருந்து ராகவன் கால்வாய், மலட்டாறு ஆகியவை பிரிகின்றன. இந்த கால்வாய் மற்றும் ஆற்றின் குறுக்கே காமராஜர் ஆட்சி காலத்தில் தனித்தனியே 2 மேம்பாலங்கள் கட்டப்பட்டன. கடந்த 5 ஆண்டுகளாக இந்த 2 பாலங்களும் வலுவிழந்து தொடர்ந்து சிதிலமடைந்து வருகின்றன. இவற்றின் அஸ்திவார தூண்கள் ஆட்டம் கண்டுள்ளதோடு பாலத்தின் சிமெண்ட் மேற்கூரைகள் பெயர்ந்து விழுந்து எலும்புக்கூடுகளை போன்று கான்கிரீட் கம்பிகள் வெளியே தெரிகின்றன. இப்ப பாலம் ரொம்ப கிராச்சஸ் ஆயிருக்குது. இந்த பாலத்தை எங்களுக்கு மறுசீரமைப்பு பண்ணி கொடுக்கணும். 2 காவா ராகவன் கால்வாய், மலட்டாறு, இது 2த்துக்கும் போற காவா ரொம்ப டேமேஜ் ஆயிருது. நாங்க விவசாய பொருள் பூரா இந்த வழிதான் எடுத்து போறோம். கரும்பு, நெல் எல்லாமே தான் போகுது. ஸ்கூல்ல இங்க பசங்க படிக்கிறது. நாங்க ரொம்ப இதுக்கு உட்பட்ட உள்ளார இருக்கிறதுனால ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு உள்ளார இருக்கிறோம். நாங்க இங்க இருந்து தான் நாங்க வெளியில போய் ஆகணும். அப்ப இந்த 2 பாலத்தை கடந்து தான் செல்லணும். நான் ஒரு விவசாயி. இங்க விளையிற விளைபொருள் அனைத்துமே இந்த ராகவன் வாய்க்கா, மல்டாறு வாய்க்கா வழியா தான் போய் ஆகணும். கிட்டத்தட்ட 500 ஏக்கர் கரும்பு நடவு பண்ணியிருக்காங்க. இந்த கரும்பு லோடு சுமைகள் எல்லாமே இந்த வழியா தான் போய் ஆகணும். அதில் பள்ளி ஸ்கூல் பஸ் ஒரு 10 வண்டிக்கு மேலே உள்ளே வந்துட்டு இருக்கு. ரொம்ப டேமேஜாக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா பூரா கம்பி தெரியுது. இதை சீக்கிரமாக உடைச்சிட்டு புது பாலத்துக்கு ஏற்பாடு பண்ணி தமிழக அரசு விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த மேம்பாலங்கள் வழியாக நாள்தோறும் லாரிகள், கார்கள், வேன்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் சென்று வருகின்றன.
காலையிலும் மாலையிலும் இந்த பாலங்கள் வழியாக பள்ளிக்கூடங்களுக்கு 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சென்று வருகின்றனர். எந்த நேரத்திலும் இவ்விரு பாலங்களும் இடிந்து விழுந்து அசம்பாவிதம் ஏற்படலாம் என்பதால் இவற்றை உடனே இடித்து அகற்றிவிட்டு புதிய பாலங்களை கட்டித்தர வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு மெய்யூர், ஆற்காடு, வீரமடை, வீர சோழபுரம் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். சன் செய்திகளுக்காக திருக்கோவலூர் செய்தியாளர் கே. அம்பேத்கர். இந்தியாவுடன் தடையற்ற முழுமையான வர்த்தகத்தை மேற்கொள்வதை உறுதி செய்ய முடியாது என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் அமெரிக்காவின் 26% வரி மற்றும் கூடுதலாக பரஸ்பர வரிகள் அடுத்த மாதம் 9ஆம் தேதியிலிருந்து அமல்படுத்தப்பட உள்ளன. அதற்கு முன்னதாக புதிய வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்ய இரு நாட்டு உயர் அதிகாரிகளும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இந்தியா அமெரிக்கா இடையே தற்போது ஆண்டிற்கு சுமார் 16 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு நடைபெற்று வரும் வர்த்தகத்தை 2030ஆம் ஆண்டிற்குள் 42 லட்சம் கோடி ரூபாயாக உயர்த்துவதை மையமாக வைத்து தற்போது ஆலோசனை நடைபெற்று வருகிறது. விரைவில் இந்தியாவுடன் மிகப்பெரிய அளவில் வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ள உள்ளதாக ட்ரம்ப் அண்மையில் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் அடுத்த ஒரு வாரத்திற்குள் வரி விகிதங்கள் அறிவிக்கப்படும் என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார். இதனிடையே போர் நிறுத்தம், வர்த்தக ஒப்பந்தம் என அனைத்தையும் ட்ரம்ப் அறிவிப்பது குறித்து விமர்சித்துள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ப. சிதம்பரம், இந்தியா அவுட் சோர்சிங் முறையை ஏற்றுக்கொண்டு விட்டதா என தமது எக்ஸ் வலைதள பதிவில் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியா பிற நாடுகளுடன் ஏதேனும் ஒப்பந்தம் மேற்கொண்டால் இரு நாடுகளும் சேர்ந்து அறிவிப்பது அல்லது கூட்டறிக்கை வெளியிடும் வழக்கத்தை நாம் கைவிட்டு விட்டோமா என்றும் அவர் வினவியுள்ளார். வர்த்தக தடையை காரணம் காட்டி இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் பதற்றத்தை தடுத்து நிறுத்தியதாக 18வது முறையாக நேற்று ட்ரம்ப் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே கனடாவுடன் வர்த்தகம் தொடர்பான அனைத்து பேச்சுவார்த்தைகளும் உடனடியாக ரத்து செய்யப்படுவதாக ட்ரம்ப் திடீர் என அறிவித்துள்ளார். அமெரிக்க தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு டிஜிட்டல் சேவை வரி என்ற பெயரில் கனடா அரசு 3% வரியை விதிப்பதாக நேற்று அறிவித்ததால் அந்நாட்டின் மீது ட்ரம்ப் கடும் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.